கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மணிரத்னம் படத்தை முடிச்சிட்டாரு. தமிழ் சினிமாவோட முக்கிய ஆளுமைகள்ல ஒருத்தர் மணிரத்னம். ஆனா சமீப காலமா அவர் இயக்குன படங்கள் பெரும் தோல்வியை தழுவிக்கிட்டு இருக்கு. பிரம்மாண்டமா அவர் இயக்கி தயாரிச்ச ராவணன், மீடியம் பட்ஜெட்ல தயாரிச்ச கடல் போன்றவை சமீபத்திய தோல்விகள். அதனால சிம்பிளா சீக்கிரமா ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாரு மணிரத்னம். எந்த விளம்பரமும் இல்லாம ஆர்ப்பாட்டமும் இல்லாம படம் பத்திர தகவல்கள் எதுவுமே கசியாம அழகான ஒரு காதல் படத்தை எடுத்து தன்னோட படப்பாற்றலை மீண்டும் நிரூபிக்கிறதோடு விமர்சிக்கிறவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அந்த படம் இருக்கணும்னு அவர் முடிவு செஞ்சாரு. இதுக்காக எந்த அறிவிப்பும் இல்லாம சில மாதங்களுக்கு முன்னாடியே தன்னோட படப்பிடிப்பை தொடங்கிட்டாரு. படத்துல மம்முட்டி மகன் துல்கர் சல்மான் ஹீரோவா நடிக்கிறாரு. நித்யா மேனன் ஹீரோயினியா நடிக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ் வில்லன், 5 ஸ்டார் கனிகா முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறாங்க. படத்தோட டைட்டில் ஓகே கண்மணி. இது மணியோட கட்டுப்பாடுகளை மீறி கசிந்த தகவல்கள். இப்போ அவர் படப்பிடிப்பு பணிகள் எல்லாமே முடிச்சுட்டு படப்பிடிப்புக்கு பிந்தைய பணிகள்ல பிஸியா இருக்கிறதா சொல்லப்படுது. எந்த கலப்பும் இல்லாத அக்மார்க் காதல் கதையாம். இன்றைய இளைஞர்களோட உள்ளத்தை உருக்கும் விதமா இதை உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் 2 மாசத்துக்குள்ள படத்தை வெளியிட திட்டமிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.